Let the world hear his word. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். டாக்டர் பால் பிராண்ட் ஒரு நாள் மெடிக்கல் காலேஜ் மாணவர்களிடம் மத்தேயு 5:16 இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். விரிவுரையாளரின் முன்பாக ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆழமில்லாத அதன் எண்ணெய் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்ததால் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த விளக்கில் இருந்த எண்ணெய் தீர்ந்து போகவே விளக்கின் திரி காய்ந்து போனது. அதிலிருந்து புகை வர ஆரம்பித்தது. அந்த புகை அவருக்கு இருமலை வரவழைத்தது. இந்த நிகழ்வை அவர் தன் உரைக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு மேலும் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடம் பேச ஆரம்பித்தார். நம்மில் பலரும் இந்த திரியைப் போலவே பிரகாசிக்க விரும்புகிறோம். ஆனால் பல சமயங்களில் நம்மில் இருந்து வெளிச்சம் வருவதற்கு பதிலாக புகையின் நாற்றம் மட்டும்தான் வருகிறது. பரிசுத்த ஆவியானவரை எண்ணெயாக வைத்து எரியாமல் நம்மையே எண்ணெயாக பயன்படுத்துவதால் தான் இவ்வாறு நடக்கிறது. நாம் திரிகள் எரிச்சலை ஏற்படுத்தும் புகையை உண்டு பண்ணாமல் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நமது விளக்குகளில் பரிசுத்த ஆவியானவரின் எண்ணெய் அபிஷேகம் எப்போதும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசை இல்லாமல் நமது சொந்த மாம்ச பலத்தில் எடுக்கும் முயற்சிகள் வெளிச்சத்திற்கு பதிலாக புகையையும் நாற்றத்தையுமே ஏற்படுத்தும். தேவன் பவுலை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகித்து வல்லமையாக பயன்படுத்தினார். அநேகர் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். அவன் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை தேவன் செய்தார். அவன் சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட்டபோது அவர்கள் வியாதி நீங்கி சுகமானார்கள். இதைப்போல வல்லமையாக தாங்களும் பயன்பட வேண்டும் என்று விரும்பிய சில மந்திரவாதிகள் தங்கள் சுய பலத்தில் பிசாசுகளை துரத்தும்படி பிரயாசப்பட்டனர். ஆனால் அந்த பிசாசுகள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை காயப்படுத்தியது. ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, நமது விளக்கில் பரிசுத்த ஆவியானவர் என்னும் எண்ணெய் எப்போதும் குறையாமல் இருந்தால் நமது வாழ்வு நிச்சயமாக பிறருக்கும் நமக்கும் ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும். நம் மூலம் அநேகர் சுகமடைவார்கள், நம்பிக்கை அடைவார்கள், ஆறுதல் அடைவார்கள். ஆகவே தினமும் நமது விளக்கில் எண்ணெயை நிரப்ப வேண்டும். ஒருவேளை பலவித நற்கிரியைகளையும் ஊழியங்களையும் செய்துவிட்டு நமது விளக்கில் எண்ணெய் நிரப்ப மறந்து போனால் தொடர்ந்து எரிய முடியாது. வல்லமை வெளிவராது, ஊழியம் மங்கும், வாழ்க்கையும் மங்கும். ஆகவே பிரியமானவர்களே, நமது வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரின் எண்ணெய் அபிஷேகம் குறையாமல் பார்த்துக் கொள்வோம். அப்பொழுது நமது வெளிச்சம் அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்கும். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறுவோம். God bless you. Have a good day.